மகாராஷ்டிராவில் கோழிக்கறி சமைத்து தாய் என கேட்டதற்காக பெற்ற மகனை பூரிக்கட்டையால் தாய் அடித்து கொன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மகாராஷ்டிராவின் பல்கார் நகரில் உள்ள கஷிபடா பகுதியில் பல்லவி தும்கடா என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த ஞாயிறன்று அவரது 7 வயது மகன் மதிய உணவுக்காக தனக்கு கோழிக்கறி குழம்பு வேண்டும் என்று கேட்டு அடம் பிடித்துள்ளார். தாய் பல்லவி வேறு பல பிரச்சனைகளால் மன உளைச்சலில் இருந்துள்ளார். அப்போது மகன் தொந்தரவு செய்யவே பல்லவி தனது பொறுமையை இழந்துள்ளார். முதலில் மகனை அருகிலிருந்த பூரிக்கட்டையால் சரமாரியாக அடித்துள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சிறுவன் அங்கேயே மயங்கி உள்ளார். அப்போதும் கோபம் தீராத நிலையில் தனது மகளையும் அடிக்க தொடங்கியுள்ளார் பல்லவி. குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் விரைந்துள்ளனர். அங்கு விழுந்து கிடந்த சிறுவனை பரிசோதித்ததில் அவர் மரணமடைந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஏன் அந்த குழந்தையை கொலை செய்தாய் என கேட்டுள்ளனர். ஆனால் அதனை மறுத்த பல்லவி, எனது மகனை நான் கொல்லவில்லை, மஞ்சக்காமாலை பாதிப்பால் இறந்துவிட்டதாக பதிலளித்துள்ளார். ஆனால் சிறுவனின் உடலில் இருந்த மோசமான காயங்களை கண்டு சந்தேகமடைந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதே நேரம் படுகாயமடைந்த சிறுமி அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பல்லவியை கைது செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கணவனை விட்டு பிரிந்து தனிமையில் வசித்து வரும் அவர் மனதளவில் பாதிப்புகளை கொண்டிருப்பது தெரியவந்தது. சிறுவன் கோழி இறைச்சி கேட்டதால் மட்டுமே ஆத்திரமடைந்து அந்த பெண் இந்த கொடூர தாக்குதலை நடத்தினாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.